அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆவாங்க. அப்படி தமிழ் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து யார் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அக்கா அப்படின்ற ஒரு பேரை வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அந்தந்த பேரில் வந்து அக்கா அக்கா அப்படின்னு வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆட்கள். ஒரு பக்கம் ஃபேன்ஸ், அதாவது இந்த யூடியூப் பார்வையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் சில கார்ப்பரேட் சேனல்ஸ் அப்படிங்கிற பேரில் இவங்க சில பேரை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபேன்ஸ் மூலமாக ட்ரெண்ட் ஆக்கப்பட்ட அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, கோடிங் அக்கா, யோகா அக்கா, டிவோஷனல் அக்கா, இப்படி ஏகப்பட்ட அக்காக்கள் இருக்காங்க. நம்ம கூட வந்து ஆபாச அக்கா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் இன்னொருத்தவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களை ட்ரெண்ட் ஆக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிடையாது, பல கார்ப்பரேட் சேனல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பிஹைண்ட் வுட்ஸ், அதுக்கப்புறமா மின்னம்பலம் அப்படிங்கிற சேனல், நியூஸ் கிளிட்ஸு, இந்தியா கிளிட்ஸு, காத்து கருப்பு கலை வந்து செய்தி மலர் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸில் ஒரு பொண்ணு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன், யார் இந்த பொண்ணு, எதுக்கு இந்த பொண்ணை வச்சு இப்படி தொடர்ச்சியாக வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட பேர் வந்து ஐஸ்வர்யா வடிவு அப்படின்னு வந்து அவங்க வந்து தன்னை வந்து சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மாடல் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, மாடலிங்கில் அப்படி என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேரை வந்து அவங்க சொல்கிறாங்க. பேர் வந்து கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் ஐஷு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். இன்டர்வியூவில் டைட்டில் போடுவாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடியோக்கும் டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலில் வந்து வைரல் மாடல் ஐஸ்வர்யா வடிவு அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. வைரல் அப்படின்னா வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து வைரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே, அதுதானே அர்த்தம். சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ், அவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் பார்த்தா, அதை போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க எப்படி வைரல் ஆனாங்க, எப்படி வந்து எல்லா சேனலும் ஏன் அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஆக்சுவலாக அக்கா பண்ணுறது என்னென்னா ஃபோட்டோ ஷூட்ஸ், மாடலிங் தான். என்ன மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு மாடலிங், போல்டு ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு இப்போ பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க அது வந்து எப்படி இருக்குன்னா ஆபாசம், முழுக்க முழுக்க ஆபாசம் நிறைஞ்சதாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து நீனா ஆணாதிக்கத்தில் பேசுகிற, ஒரு பொண்ணு எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுன்றது எனக்கு நோக்கம் கிடையாது. அவங்க சொன்ன சில விஷயங்களே வந்து எனக்கு வந்து தப்பாக படுது, சில விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல மீன்ஸ் அது வந்து தப்பு. ஏன்னா இப்போ நிறைய நம்ம சமுதாயத்தில் வந்து மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்துங்களுடைய விளைவு ஃப்யூச்சரில் வேறு மாதிரி போகும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அது வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? சரி, இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, அவங்களோட ஐடியில் போய் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ அவங்க வந்து இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கர் கேட்குறாரு, அவர் வந்து சொல்கிறாங்க. ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து டபுள் மீனிங்காக இருக்குது. அந்த மின்னம்பலம் அப்படின்ற ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த ஆங்கர் வந்து என்ன கேட்குறாங்க, அந்த முதல்ல இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாடியை அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். அவங்களோட இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டினுடைய கேப்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க போல். இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, நான் தமிழில் சொல்கிறேன் புரியறதுக்காக. அந்த ஆங்கர் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, என் பாடி ஸ்வெட்டே ஆகலையே அப்படின்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு வந்து இவங்களுடைய நோக்கம் வந்து நல்ல நோக்கம், அதாவது பப்ளிசிட்டி அப்படின்றதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் பப்ளிசிட்டி. பாசிட்டிவ் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டக்குன்னு ஆயிரும். டக்குன்னு வந்து நம்மளை வந்து எல்லாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து தப்பாக பேசணும்னா சீக்கிரமாக ரெகக்னைஸ் ஆகும். அந்த ஒரு மெத்தடில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிட்டு, இவங்க அதுக்கான பதில் வந்து பாடியைத்தானே சொன்னேன், பாடியை பார்த்தா தானே நான் ஸ்வெட் ஆகும்னு சொன்னேன், என் ஃபேஸை பார்த்தா ஸ்வெட் ஆகும்னு சொல்லலையே அப்படின்ற ஒரு பதிலை அக்கா வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அக்காவுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாடியை ரசிக்கிறாங்களாம். ஸோ அதனால் அவங்க பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம். அதை நம்ம என்ன பண்ணணுமா, ரசிக்கணுமா. எப்படி ரசிக்கணும் அப்படின்னா நல்ல விதமாக ரசிக்கணுமா. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு நான் என் பாடியை பார்த்தா, அதாவது உங்களுடைய கேப்ஷனுடைய மீனிங் புரியுதா? என் பாடியை பார்த்தா ஒருத்தனுக்கு ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதனுடைய இன்டென்ஷன் என்ன, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? கண்டிப்பாக அது ஆபாசம் தானே.
ஆபாசமான கேப்ஷனும் நீங்கள் போட்டுட்டு நல்ல விதமாக ரசிக்கணும்னு ஒருத்தனை வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி? ஸோ இதுதான் நார்மலைஸ் பண்ணுறது சில விஷயங்களை. நான் என்னமோ காட்டிட்டு போகிறேன், நீ எதுக்கு வந்து ஆபாசமாக பார்க்குற? காட்டுறது தப்பு கிடையாது, பார்க்குற பார்வை தப்புன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கே இருந்து அப்படியே வருது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வந்து கேர்ள்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ வந்து ரேப்பிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைய கூட வந்து ரேப் பண்ணுறாங்க. சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உடையை வந்து நாகரிகமாக போடுங்க, கேர்ள்ஸ் வந்து அசிங்கமான உடை போடுறதுனால தான் ஆண்களுக்கு வந்து இந்த டெம்டேஷன்லாம் அதிகமாகி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில தருதலை இங்கே பேசுனதுனால இதை பிடிச்சிக்கிட்டு இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு உடையை வச்சு எதுவுமே கிடையாது, ஆனால் இவங்களே என்ன சொல்கிறாங்க, என் பாடியை பார்த்தா ஸ்வெட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்களே தன்னுடைய பாடியை தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நீ தப்பாக ஏன் பார்க்குற, நீ நல்ல விதமாக பாருன்னு ஒருத்தனை சொன்னால் அது எப்படி சரியாகும்? அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து ஆபாசமாகவே போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி இன்னொன்றும் கேட்குறாருங்க, லைஃப்பில் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், இது நான் கேட்குறது உங்களுக்கு கிளியராக புரியுதுல? லைஃப்பில் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இந்த பொசிஷனுக்கு நான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றது தான் கேள்வி. தெளிவாகவே புரியுது, நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் பற்றி தான் கேட்குறாங்கன்ட்டு. ஆனால் அக்கா வந்து அங்கேயும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த பொசிஷனை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை அக்கா வந்து கேட்குறாங்க. அதாவது டபுள் மீனிங்காக கேட்குறாங்க. பொசிஷன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் 6 to 9 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோட் வேர்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோ முழுக்க ஆபாசமாக தான் இருக்குது. அந்த வீடியோ வந்து போட்ட பிறகு ஏகப்பட்ட சேனலில் அக்கா வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. புரிஞ்சுக்கணும், அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே வந்து டபுள் மீனிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அக்காவுடைய போஸ்டர்ஸ் வேறு இருக்குது. அது வந்து கொஞ்சம் வைரலாக போன உடனே அதிலிருந்து அப்படியே அடுக்கடுக்கான சேனல்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த அடுக்கடுக்கான சேனல்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது தான் அக்கா நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, நல்லவங்க மாதிரி பேசி, நான் வந்து எதுவும் தப்பு பண்ணலைங்க, நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன், என்னை பார்க்குறவங்க கண்ணோட்டம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆதரவு கிடையாது. பெண்களை உடைய வச்சு நம்ம எடை போடுறதுல என்றைக்குமே நம்ம வந்து அகைன்ஸ்டாக தான் இருக்கோம். அது வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய இஷ்டம், அது அடுத்தவங்கள அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில், உதாரணத்துக்கு டெய்லர் அக்காவுடைய வீடியோஸ்லையுமே இதான் வந்து இஷ்யூஸாக வந்துச்சு. அவங்க ஃபிட் செக் பண்ணுறன்ற பேரில் ட்ரெஸ்ஸிங்ஸை ஒரு மாதிரி போட்டு ஒரு பேண்ட்டு மேலே ஜாக்கெட் போட்டு வந்து அவங்க வீடியோஸ் போட்டு வேறு மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூ போச்சு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து அதை அப்படியே சகஜமாக்கும் போது நடக்கிறது தான் பிரச்சனையே. ரோட்டில் போகிறவங்க அவங்க வந்து போவாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, பார்க்காம நிறைய பேர் போவாங்க, அது வந்து அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாது. இது வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லை ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு ஃபோன்லேயோ யார் வேணாலும் சோஷியல் மீடியாவை பார்க்கலாம். அப்படின்னும் போது அவன் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி போகும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. அதனால தான் இந்தியாவில் பான் வெப்சைட் அப்படிங்கிறதே பிளாக் செய்யப்பட்டது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல் நியூடு போய் அந்த காமம் போய் செமி நியூடு அப்படின்ற ஒரு கல்ச்சருக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக பார்த்தா தான் தப்பு, செமி நியூடாக பார்க்கறது தப்பு கிடையாது. நீ என் பாடியை ரசி, தப்பாக ரசிக்காத, நல்ல விதமாக ரசி அப்படின்றது இந்த அக்காவுடைய ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம். அடுத்த கமெண்ட்ஸ் என்னன்னா, மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்காகவே ஏற்ற மாதிரி ஃபோட்டோ இருக்குப்பா. ஸோ வாட், மாஸ்டர்பேட் இஸ் எல்லா ஆம்பளைங்களும் பண்ணுறது தானே. நான் கேட்குறது என்னென்னா, உனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை நீ எங்கே போய் நிவர்த்தி பண்ணிப்ப? எதனா ஒரு விஷயத்த பார்த்து தானே பண்ண முடியும். நான் அதுக்காச்சும் யூஸ் ஆகிட்டு போகிறேன்ல. என் கேள்வி இதில் ஒன்று தான், நீங்களே உங்களை வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க, அதுன்றது நல்லாவே தெரியுது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. ஆனால் சினிமா என்பது உங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அப்போ வேறு எதை சாதிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோஷூட் அப்படிங்கிறது தெரியல. இப்படி நீங்கள் காட்டுறதுனால உங்களை பார்க்குறவன் எல்லாம் வந்து தப்பாக தான் பார்ப்பான். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சமுதாயமே அப்படி தான். இது உங்களுக்கு எப்படியெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, இவங்க ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தப்பான இடத்துலலாம் கை வச்சாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான போல்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்டிங்கன்னா அவனுடைய எண்ணம் வந்து அப்படி தான் இருக்கும்.
அவன் வந்து ஒரு நல்ல கேரக்டரோ இல்லை வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டரோ உங்களுக்கு கொடுக்க மாட்டான். 100% நெகட்டிவான கேரக்டர் தான் கொடுப்பான். ஸோ உங்களை நிச்சயமாக வந்து என்ன கேட்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. நான் ஃபோட்டோஸ் மட்டும் சொல்லலை, அதில் இருக்கிற கேப்ஷன்ஸும் கூட தப்பாக தான் இருக்குது. நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா தப்பாக தான் எல்லாம் பார்ப்பான். உங்களை தேடி வர்றது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். இந்தியா கிளிட்ஸில் அந்த ஆங்கர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டாருங்க. நீங்கள் வந்து நியூட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நிறையா போட்டிருக்கீங்கன்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னன்னும் போது அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே போட்டு வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ நல்லா பார்த்தாவே தெரியுது அது வந்து ஒரு செமி நியூட் ஃபோட்டோ தான். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கோம், அதை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, அது எடிட்டட் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரில. அப்போ உங்களுக்கே வந்து தெரியுது, நம்ம வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியல. அது வந்து இல்லைங்க செமி நியூட் ஃபோட்டோ தான் அப்படின்றத உங்களால் தைரியமாக சொல்ல முடியல. நீங்கள் அங்கேயே ஒரு முட்டு கொடுக்குறீங்க, அது வந்து எடிட்டட் ஃபோட்டோ அப்படின்ட்டு. உங்களால் ஓப்பனாக சில பேர்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் வந்து சினிமா சான்ஸ்க்காக நான் பண்ணலை அப்படின்றத இவங்க வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எந்த ஒரு தவறான நோக்கத்திலையும் வந்து இந்த ஃபோட்டோஸ் போடலை அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று காட்டுறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சம்திங் ஒரு இடத்துக்கு இவங்க வந்து போகிறதுக்கு, ஆட்கள் போகிறதுக்கு என் கூட யாரெல்லாம் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ, என் கூட யாரெல்லாம் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க வரலாம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன், சரிங்களா? ஒரு ஜிடி ஹாலிடேஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட இந்த ட்ராவல் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இதுக்கு உங்கள் கூட ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. என் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம், நம்ம அங்கே வந்து ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. அப்போ அந்த போஸ்ட்டை பார்க்குறவனுக்கு என்ன தோணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடுது. ஏன்னா இந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுக்காக நாங்கள் வந்து கேட்டது. என்னுடைய இன்னொரு சைடை வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு என்னுடைய குட் சைடையும் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போஸ்ட்டை பார்த்து உங்களுக்காக வரணும்னு நினைக்கிறவன், உங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறவன், அவனோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், அப்போ உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த என்ன மைண்ட் செட்டில் வருவான், என்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட பண்ணுவான், இப்படி எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இந்த வைரல் மாடல் அக்கா என்னுடைய ஆசை வந்து சினிமா கிடையாது, என்னுடைய ஆசையை வேற அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்படி வந்து ஒரு போல்டு ஃபோட்டோ ஷூட்ஸ், இவங்களுடைய பெரிய சாதனையே வெறும் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது மட்டும்தான். அப்படி இந்த ஃபோட்டோ ஷூட் மூலமாக இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, இவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நான் வந்து அவங்க ஐடியில் போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் வந்து தெரிஞ்சுதுங்க. அதில் 2 ஐடி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே 2 விதமான வெப்சைட்ஸ், அதாவது அடல்ட் வெப்சைட் மாதிரி. உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்லி ஃபேன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஒன்லி ஃபேன்ஸை வந்து பல பான் ஆக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுவாங்க, அதாவது காசுக்காக விற்பாங்க. அப்படிப்பட்ட வெப்சைட் தான் இந்த பிங்கிமி அப்புறமா ரினோன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸ். இதில் 2லையுமே அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது, அவங்களுக்குன்னு தனித்தனி ஐடிஸ் இருக்குது. இப்போ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்து எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆபாசமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே இவங்க வந்து இன்னும் ஆபாசமான ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதில் வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அவங்க என்ன அமௌண்ட் வந்து அந்த ஃபோட்டோக்கும் அந்த வீடியோக்கும் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா மட்டும்தான் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும். அப்போ இதில் இன்ஸ்டாகிராம்லேயே காட்ட முடியாத அளவுக்கு ஆபாசமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இவங்களோட நோக்கம் சினிமா இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவங்க அவங்களுடைய பாடியை காசுக்காக இந்த மாதிரி வந்து காட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இந்த இடத்துல எழும்புது. யாருக்காக இருந்தாலும் இந்த கேள்வி தான் வரும். ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ், வீடியோஸை பார்க்கறதுக்காக ஏன் ஒருத்தன் பணம் கட்டணும்? பணம் கட்டி ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோஸையும் வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய எய்ம் என்ன? முழுக்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானா? இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறதுனால பின்னாடி வர சிலரும் வந்து இதை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டெய்லர் அக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து A2D நந்தா வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாரு. இதே மாதிரி டெய்லர் அக்கா மாதிரி இன்னொரு பொண்ணும் வந்து இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான், அவங்களும் ஃபிட் செக் பண்ணி தான் வந்து அவங்களுக்கே அவங்க ஜாக்கெட்டை போட்டு தான் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்றத அவர் எடுத்துக்காட்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க போல், அது ஆல்ரெடி நடக்குது போல், நமக்கு அது தெரியல, நமக்கு புதுசாக பார்க்கறதுனால நமக்கு வந்து அது உறுத்துது அப்படின்ற மாதிரி நந்தா அவருடைய வீடியோவில் சொல்லியிருப்பார். இதுதான் இங்கே பிரச்சனையே.
நார்மலைஸ் ஆகுது. இது வந்து இருக்கிறது தான், நீ பழகிக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது எங்கே வரைக்கும் போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வரைக்குமே போயிருக்கு. ஒலிம்பிக்ஸில் ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் ஒரு ஜென் கூட ஒரு ஃபீமேலை போட்டி போட வச்சு 46 செகண்ட் அந்த பொண்ணால் நிற்க முடியல. அது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு கேட்டால், LGBTQ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ LGBTQ உள்ளே வர்றது யாருக்குமே வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க ஜெண்டரோட போட்டி போகிறது அப்படிங்கிறது தான் ஈக்குவல் ரைட்ஸ். ஆனால் அது எங்கே மீறப்படுது அப்படின்னா இந்த LGBTQ அப்படின்ற ஒரு டேகு கீழே மீறப்படுது. ஒரு மேல் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு ஃபீமேல், அதாவது பாடியால் ஒரு ஃபீமேல், பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே மேல். பாடி பார்ட்ஸை வச்சு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, எல்லாமே ஆப்ரேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் பையனாக மாற முடியும், ஒரு பையனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பொண்ணாக மாற முடியும். நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உங்களுடைய குரோமோசோம்ஸ் தான், உங்களுடைய ஹார்மோன்ஸ் தான். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பையனை ஒரு பொண்ணு கூட போட்டி போட வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த LGBTQ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நார்மலைஸ் ஆக்கப்படுது. அதுக்கான சரியான வந்து ஒரு வழிமுறை இல்லை, சரிங்களா? இது எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்படும். இது வந்து இன்னைக்கு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் நம்ம சான்ஸ் தேடணும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு 4 வாய்ப்பு நம்மளை தேடி வரும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் தான் ஒரு 4 பேர் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இப்படியும் ஒரு வழி இருக்குது. நம்ம நினச்ச இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆசைன்னு தெரியல, அந்த ஆசையை வந்து நார்மலாக போய் அடைய முடியல என்னமோ, இந்த மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பாடியை நீங்கள் ரசிக்கலாம், உங்கள் பாடியை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் ரசிக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் அதே கண்ணோட்டத்தில் ரசிப்பான்னு நீங்கள் எப்படி வந்து நினைக்கிறீங்க? அப்படி தான் ரசிக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து நிறைய மாறிக்கிட்டு இருக்கப்ப நீங்களாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் அதுக்கு ஒரு மாற்றாக வந்து நிற்கணும். ஆனால் நீங்களும் திருப்பி அதே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஷாப்ரோ வந்து டெய்லர் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு 2 நாள் முன்னாடி. அந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நல்லா இருக்குது. டெய்லர் அக்காவுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், சரிங்களா? அந்தந்த டேலண்ட்டில் அவங்க வந்து முன்னேறுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ டெய்லர் அக்காவுக்கு வந்து டிசைனிங்கில் வந்து ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து அதை வச்சு அவங்க முன்னேறாங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கப்ப வந்து இந்த வீடியோ நீங்கள் போடும்போது ஏற்கனவே நந்தா அந்த மாதிரி வீடியோ போட்டு தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. இப்போ ஷாமும் அதே தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நந்தாவாச்சும் ஒரு ஸ்கேமை பற்றி தான் பேசியிருக்காரு, இது ஸ்கேமா இல்லையா அப்படின்றத பேசியிருக்காரு. ஆனால் நம்ம ஷாபூத்ரி ப்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பேசுகிறாரு. சரி, அதை போட்டிங்கல்ல, பிரியாணி மேன் பற்றி பேச வேண்டியதானே, இப்போ இந்த யூடியூபர்ஸ்குள்ளே நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியதானே, வயநாடு இஷ்யூ பற்றி பேச வேண்டியதானே. இப்படி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒருத்தவங்க மேலே இருக்கிறப்ப ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அதையெல்லாம் மறைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க. நான் ஏன் ஷாப்ரோ பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு உதவி கேட்டிருந்தேன். ஷாப்ரோ எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன், அவர் வரல, சரிங்களா? அவர் வெளியில் இருந்தார், அதனால் வரல. கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து சென்னையில் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அங்கே ஒரு கபடி டீம் இருக்குது. ஒரு மாஸ்டர், அவர் பேர் வந்து ராஜ். அவர் வந்து கஷ்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்க, தினசரி வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வந்து ஒரு கபடி பிளேயர்ஸாக மாற்றி நேஷ்னல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விளையாட வச்சு ஜெயிக்க வச்ச ஒரு நபர். ஸோ அங்கே ஒரு டீம் இருக்குது. கண்ணகி நகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ இருக்கும்போது இந்த பசங்க அங்கே வந்து சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நீட்ஸ் அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு கபடி விளையாடுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு கிரவுண்டு கிடையாது. பார்க்கில் தான் அது வந்து ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியா. அங்கே ஒரு பார்க், கவர்மெண்ட் பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பார்க்கிலோட மேட் இல்லை. இவங்க போய் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த கேலோ இந்தியாவில் போய் இவங்க விளையாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சதில் சிஎம் ஸ்டாலினையும் உதயநிதி அவர்களையும் சந்தித்து இவங்க கோரிக்கையே வச்சுட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு ஒரு மேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மேட்டு கிடைக்கல. அந்த மேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 3.5 லட்ச ரூபா ஆகுமா. ஸோ இதுக்கான ஃபண்டு வந்து நாங்கள் ஒரு சைடு வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. யாருமே வந்து முன் வர மாட்டுறாங்க உதவுறதுக்கு, சரிங்களா? இப்போ என் சேனல் வந்து ஒரு பெரிய சேனலாக இருந்துச்சுன்னா அந்த காசை நானே வந்து இது பண்ணிடுவேன். பட் என்னால் இப்போதைக்கு அது முடியல. இவர்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ப்ரோ, இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்களுக்கு மீடியா வெளிச்சம் என்பதே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது, யார்கிட்டயோ ட்ரை பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி இவங்களை பற்றி பேசுங்க,
பேசுனீங்கன்னா உங்கள் சேனல்ஸ் பார்க்கக்கூடிய யாராச்சும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அவர் கடைசியில் பிளாக்கே பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் டெய்லர் அக்கா பற்றிலாம் பேசுகிறீங்க. அவங்களாம் நல்லா செட்டில்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்கள பற்றி பேசுங்க, ஓகே, தப்பு இல்லை. நிறைய எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஆனால் எந்த விதமான உதவியும் இல்லாத ஆட்களுக்கு நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பேச மாட்டீங்க? இது வந்து கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது கண்ட விஷயங்களெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னுடைய ஆதங்கம் தாங்க இது. நாங்கள் வந்து சரியாக பேசலை, தப்பாக கூட நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கலாம். பட் என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கேள்விகள் தான் இது, சரிங்களா? அந்த கேள்விகளை வந்து எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் கேட்குறேன். அது உங்களுக்கு புரியலாம், புரியாமையும் போகலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியராக வந்து நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.